நல்ல ஒரு அளவான பாலம். பழகின மாடண்டோடியா 2 பேரும் வந்துட்டணும். அம்மா இன்றைக்கு எங்கே பயணம்? இந்த முதல் போட்ட கஜான் வந்து இப்போ பிடுங்குற பருவம் வந்துட்டு இப்போ கஜான் வந்து பிடுங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நல்ல ஒரு கஜான் அவியல் தான் இன்றைக்கு அவிக்க போகிறோம். இது வந்து நேரத்துக்கு போட்டபடியாக இப்போ பிடிங்கி கொண்டிருக்கிறோம் கஜான். விழுந்துருக்கு கஜான் விழுந்துருக்கு நம்ம கஜான் மேரி கஜான் தான் கொஞ்சம் குறைவாக விழும். இப்போ குளத்து தண்ணி வரபடியாக கோடை கஜான் விழுந்துருக்கு. கஜான் போட்டோண்டே நல்ல மழை பெய்யுது. அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு தான் முளைச்சது கஜான். அப்படி இருக்காண்டு வருங்க நல்ல பெரிய கஜான். உடைச்சி பாவ மாட்டேன். என்னம்மா உடைக்கலாம் கிடக்கு போடாது. எல்லாம் முத்திடுது. நிறைய பருப்பு இருக்கிறபடியே தானே இப்படி விடக்கூடாது. இங்கே பாருங்க சாதா வடிச்சு போட்டுருக்கு. நல்லா முத்திடுது. சாதா பிடிக்கிற கஜான் கொஞ்சம் காஞ்சிடுது. நான் உடனே பிடிங்க வைப்போம். உடனே பிடிங்க வைக்கிறதா நல்ல ஒரு சுவையாக இருக்கும். உடனே பிடிங்க. கஜான் சீசன் வந்தாலே கஜான் அவிச்சு சாப்பிடணும். அதை விட நாங்கள் வீட்டில் வந்து அவிக்கிறோம். நாங்கள் அதை விட முதல் பிரச்சனை வந்து குரங்கு. காலமேலேருந்து பின்னேரம் மட்டும் குரங்கு தான் கஜானுக்குள்ளே. அங்கால தென்னை மரம் நிறைய இருக்கிறபடியாக தென்னை மரத்துலேருந்து எங்களுக்கு தெரியாமல் வந்து இறங்கிடும். உடனே கலைச்சோடனே ஓடி போய் தென்னை மரத்தில் ஏறிடும். ஒன்றுமே செய்யலாது குரங்கு. தென்னை பட்டுக்குள்ளே போய் ஒழிச்சிடும். இப்போ நானும் பிடிங்கி கொடுப்பேன் கொஞ்சம். நல்ல பருவம் பண்ணால் கஜானில் வந்து மண்ணை ஒட்டாது. இங்கே பாருங்க நல்ல முத்து முத்தாக இருக்குது கஜான். கஜான் நிறையா விழுந்திருந்தா பிடுங்கவும் நல்ல ஒரு ஆசையாக இருக்குது. சம்பாட்டு மண்ணுக்குள்ளே கஜான் போட்டாலும் பிடுங்கி இருக்க உதறி விட ஒரு வெள்ளை ஒன்று தெரியுது. ரெண்டு தரம் வந்து புல்லு சாரினபடியாக புல்லெல்லாம் குறை வரமா. அப்போ நாங்கள் அவிகளுக்கு தேவையான கஜானை பிடுங்கி எடுப்போம். ஒரு 30 மரம் பிடிங்கினா 2-3 கஜான் பெரும் போல இருக்குது. அவிகளுக்கு தேவையான கஜானெல்லாம் பிடுங்கிட்டோம். அப்படியே கொண்டு போய் பேக்கால் கழுவி போட்டால் அஞ்செடுப்போம். பேக்கால் கழுவி போட்டு ஆயிரம் நல்ல சுகம். மண்ணுகளெல்லாம் கழுவு போட்டு போயிடும். நல்லபடியாக கழுவிதான் எங்களுக்கு பேக்கால் வாயிற வழியாக நல்ல வடியாக அதில் கொண்ட கழுவினா அந்த குளியலையும் வந்து நாங்கள் மாட்டுக்கு போடலாம். அப்போ நாங்கள் பேக்கால் அடி கொண்டு போவோம். நம்ம போவோம். சரி நான் போ. பாருங்கள் எப்படி தண்ணி வாயாண்டு. முதல்ல வந்து கஜான கழுவி விட்டோம்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும். ஆஞ்சி எடுக்கிறது சுகம். அப்புறம் திருப்பி கழுவ தானே வேணும்.
ம் காஞ்சி எடுப்போம். இங்கே பக்கத்தில் மாடும் வந்துட்டம்மா. சாப்பிட மாடு வந்து வெண்ணெய் தள்ளி பிடிச்சி போடும். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பெரிய பெரிய கச்சாண்டபடியே ஆஞ்சு எடுக்கவும் சுவோம். ஆஞ்சுவோம். ம் என்னதான் இருந்தாலும் செம்பாட்டு கச்சான் தான் நல்ல ஒரு சுவை. நல்ல ஒரு அளவான பாலம் இருக்கிறது. நாங்கள் நடந்து போகிற பாலம். இங்கே மாட்டுப்பட்டிக்கு போகிற பாலம். இப்படியே நாங்கள் கச்சானெல்லாம் ஆஞ்சு எடுப்போம். ஆஞ்சு எடுத்து போட்டு நாங்கள் கிணத்துல கொண்ட கழுவலாம். இந்த கச்சான் குழைய கொடுத்து பார்ப்போம் மாட்டுக்கு. எங்கட மாடு தானே வரும். இங்கே பார்த்தீங்களே பழகின மாடுண்டபடியா 2 பேரும் வந்துட்டணும். பறிச்சு சாப்பிடுது. அப்படியே பாருங்க, அடுத்தவரும் பாரார். மூன்றாவது ஆளும் வந்துட்டாரா. இப்படி கச்சான் குழி ஒவ்வொரு நாளும் போட்டோம்டா மாடு கரைக்க தேவையில்லை, நேரத்துக்கு வந்துடும் பட்டிக்கு. அவரையும் கொடுப்போம் பாவம். அங்கேருந்து வந்தவர் ஓடி ஓடி. ஆள் கச்சான் கூட விருப்பம் இல்லை போல். சாப்பிடுங்க ஓடியா. ஒரு ஆள் சாப்பிட இல்லையாம்மா கச்சாங்குள்ள. இதே எடுத்து கொண்டே போடுவோம். இந்தா சாப்பிடுங்க. இந்தா இப்போ சாப்பிடுது. கீழே போட்ட உடனே சாப்பிடுது. கையில் உடக்க சாப்பிடல மற்ற மாடு. என்னம்மா ஆஞ்சு முடியுதோ? நானும் வந்தால் தான் சரி போலோட கண்ணே. இப்போ அம்மா கிட்டே மாடுகள் எல்லாம் வந்துட்டு. அம்மா வெறுதம்மா உண்டு. இடிக்காது. இங்கே பாருங்க, முதல் கையில் கொடுக்க ஆள் சாப்பிடல. இப்போ கீழே போட்டோன்னா பாருங்க அப்படி எடுத்து சாப்பிட்றாருண்டா. தெரியும் மாடுகளுக்கு அம்மாவுக்கு இடிக்க மாட்டுதுன்ட்டு. சாப்பிடணும். ஒருக்கா கழுவின மாட்டா இந்த செம்பாடெல்லாம் போயிடும். எப்படி இருக்காண்டு பாருங்க கஜான். நல்ல பெரிய கஜான். அவிச்சு உடைச்சி சாப்பிடுங்க, நல்ல சுகமாக இருக்கு. செம்பாட்டு தண்ணி போகுது பாருங்க. கழுவ செம்பாட்டு தண்ணி அப்படியே பிடிங்கம்மா, நான் நெத்திரணும் தண்ணி வரும். ஒரு கச்சானை விட்டாலும் பேக்கால் ஓடி போய் பிடிச்சிடணும்.
அப்போ நாங்கள் அப்படியே வீட்டை போவோம். சரி அப்படியே போவோம். ஒருக்கா கிணத்து தண்ணியில் கழுவினா சரி. கச்சானா அவிய வைக்கலாம். நாங்கள் நல்ல தண்ணியில் கழுவி எடுப்போம். நல்லபடியாக கழுவி நாங்கள் பானைக்கு போடுவோம் அவிக்கிறதுக்கு. கட்டாயம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தோட்டத்து கச்சான் பிடுங்கி உடனே அவிச்சு சாப்பிட்றதா யாருக்கெல்லாம் விருப்பம் உண்டு. எங்களுக்கு வந்து நல்ல விருப்பம்ண்டா என்னென்னு சொல்கிறது, 100க்கு 101% மட்டும் தான் சொல்லணும். மேலுக்கு எல்லாருக்கும் விருப்பமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் தோட்டத்தில் பிடிங்கி அவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது. சில பேர் விற்கிற இடத்துல அதை வாங்கி அவிக்கணும். ஓ, என்னம்மா பானையை நிறைய போடுவோம்மா. காணும் இந்த நாங்கள் வடிவாக கழுவி எடுத்துட்டோம். நாங்கள் அடுப்பை மூட்டுவோம். இதோட வந்து நாங்கள் அளவான உப்பை சேர்த்து கொள்வோம். உப்பு போட்டு தான் அவிக்கணும். அதோட அளவான தண்ணியும் சேர்த்து கொள்வோம். நல்லபடியாக குளிக்க விடுவோம். உப்பு சேருதுங்க அதோட. உங்களுக்கு அடுப்பு நல்லா ஈய துணைக்கிறது நாங்கள் அவிக்க வைப்போம். கச்சானே மூடி விடுவோம். அவிக்கட்டும். அடுப்பு வந்து நல்லா எரிஞ்சால் சரி. அடுப்பு இருந்தால் சரி. இப்போ வந்து நாங்கள் கச்சான் அவிய வச்சுட்டு மாட்டுப்பட்டிக்கு வந்துட்டோம். இந்தியாவில் வந்து எருவெல்லாம் கட்டி வச்சுக்கிறோம். பேக்கில் நெல் வேலை கொண்டே போடணும். இந்தியாவில் அப்பா வந்து ரெடியாக நிற்கிறார். மோட்டர் சைக்கிளை மாட்டுப்பட்டிக்குள்ளே விட்டுட்டார். தூக்கி வச்சு விட்டோம்னா அங்கே வயலில் கொண்டே போடுவார். அப்படியே தூக்கி வைப்போம். அடுத்தது நான் கொண்டு போகணும். ஒரு வேகை கொண்டு வச்சுட்டு அப்பா வந்துட்டார். மாடுகள் விளத்ததே இல்லை முன்னுக்கு. இதில் ஒன்றை தூக்கி வச்சு விடுவோம். ரெண்டு ஒரு பேக்கை தூக்கி வைப்போம். கொஞ்சம் விறக்கணும் வாங்க அப்படிங்க. அதில் போய் அப்பா உளுத்தி போட்டார். இதில் கொஞ்சம் உயரம் தானே. தூக்கி வச்சுட்டு நான் அப்பா போய் கொண்டுக்கிறேன். இப்போ எருவெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டோங்க இடத்துக்கு. இந்த வயலு தான் போட போகிறோம். இந்த முறை எருவா போட்டு விதைச்சி பார்ப்போம் அப்படி இருக்காண்டு. நாங்கள் வந்து பார்ப்போம். அவிஞ்சிருக்கோண்டு அவிஞ்சிருக்கணும். நல்லா கொதிச்சு அவிஞ்சோன்னு தான் இருக்குது. பார்ப்போம். எனக்கு அடுத்து பார்த்தா தான் தெரியும். நல்லா புலாகி விடுவோம். பாப்பா எடுத்து உடைச்சி பார்த்தா தான் தெரியும். கலர் கொஞ்சம் மாறிக்கொண்டு வந்திருக்கம்மா. சாப்பிட்டு பார்க்கட்டேன். ஓ, அவிஞ்சிட்டு அப்போ இறக்குவோம்.
அவங்க இறக்க வேண்டியான், இறக்கினா சாப்பிடுவோம். இப்படியே கொட்டி ஆற விடுவோம். ஆறுனா அப்புறம் சாப்பிடுவோம். சுட சுட சாப்பிடலாம். சாப்பிடுவோம். உடைக்கவே கஷ்டமாக இருக்குது. எல்லாம் முத்திட்டு நுகைய பருப்பு இரவுக்கு பார்த்தா மழை வரும் புரோடாக்கு. ஆனால் லைட்டாக சுட சுட சாப்பிட நல்லா இருக்குது கச்சான். செம்பாட்டு கச்சான் தானே, நல்ல ஒரு சுவையாக இருக்குது. இந்த கச்சான் சீசன் முடிஞ்ச கடையில் ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு அவிச்சு சாப்பிடணும். அப்புறம் முடிஞ்சுன்னா கிடைக்காது. இப்படி ஒரு பக்கத்தில் இருந்து உடாச்சி உடாச்சி தர வாங்கி வாங்கி சாப்பிட நல்லா இருக்கும். எப்படியும் சுவையாக இருக்கும். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட தோட்டத்தில் கச்சான் பிடுங்குற வேலையெல்லாம் ஆரம்பமாகிட்டு, தோட்டத்திலே வந்து கச்சானை பிடுங்கி உடனே கொண்ட வேக்காலெல்லாம் கழுவி கொண்டு வந்து அவிச்சு சாப்பிட நல்ல ஒரு சுவையாக இருக்குது. நீங்களும் வந்து கூடுதலாக வந்து இப்படியான தோட்டங்களை கச்சான் வாங்கி அவிச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த காலையோட முடிச்சு கொள்வோம் வேணாமா? முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு இடத்துல சந்திப்போம். பாய் பாய்.